ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். ஜெய் ராமகிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமது அன்னையின் அன்பு மொழிகள் சீரியஸில் கடந்த முறை அன்னையின் சீடர் சுவாமி வாசுதேவானந்தர் எழுதின சில குறிப்புகளிலிருந்து நம்ம பார்த்துருந்தோம். இறுதியாக நம்ம பார்த்தது, அன்னை அவர்கிட்ட அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அன்னை பதில் சொல்கிறாங்க. இந்த முறை குருதேவர் இந்த அவதாரம் எடுத்து தனது வாழ்க்கையில் ரொம்ப அசாதாரணமான ஒரு சாதனைகளை செய்து இந்த மனித குலத்துக்காக கொடுத்துட்டு செஞ்சிருக்கிறாரு. அது அவ்வளோ கடினமான தவம். அவருடைய உடம்பே அப்படியே உருகி போய் இருந்தது. அவர் கடைசியாக அவருடைய மகா சமாதி ஆகும்போது அவருடைய உடம்புல வெறும் ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் இருந்தது. அந்த அளவுக்கு அவர் அந்த தவம் செய்து அதனுடைய பலனை மக்களுக்காக கொடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதை நான் சொல்லியிருந்தேன். அந்த இறுதியாக எடுத்த ஒரு ஃபோட்டோவில் அது நம்ம பார்த்தாலேன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கோர தபம் செய்து இந்த மக்கள் பாவங்களை ஏற்று உலக நன்மைக்காக எல்லாமே செய்து கொடுத்த அவர் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தையோடு பகவானை வேண்டி நீங்கள் சாதனை பண்ணும்போது அந்த பகவானுடைய அருள் கிடைக்குங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஒரு அறைக்குள்ளே எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பண்ணி அந்த அறையை திறந்து அங்கேருந்து நம்ம எடுத்து நம்ம தேவைக்கானதை நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாரு. நாமெல்லாம் போய் தயார் செய்யவோம் இல்லை சம்பாதிச்சு வருவோம் அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அறையை திறந்து வேணுங்கிறத எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய ஸ்ரத்தையும் நம்முடைய முயற்சியை பொறுத்து தான் நம்மளை எவ்வளோ எடுக்க முடியுமாங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம கதவை திறக்கணும். அதுதான் முக்கியம் எல்லாத்துக்கும் முன்னே. அது என்னன்னா அதுக்கான பக்தி மார்க்கத்தை அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்ன பண்ணலாங்கிறதுக்காக. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த கான்வர்சேஷன் தொடருது. ஸோ ஒரு முறை இவர் பொதுவாக வாசுதேவானந்தர் வேலூர் மடத்தில் தங்கியிருப்பார். உத்போதனில் அம்மா தங்கிற இடத்துல ஏதாவது வேலையோ ஏதோ விஷயம் இருந்தால் போவார், தங்குவார். இந்த முறை 1918 உத்போதனில் அந்த பூஜை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சாமி ஒரு வேறு விஷயமாக போகிறதுனால இவர் ஒரு கொஞ்ச நாள் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு இவர் கூப்பிட்டுருந்தாங்க. இவர் போய் பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு நாள் இவர் ராத்திரி ஆரத்தி, சாயந்தரம் ஆரத்தி முடிச்சுக்கிட்டு தியானத்துக்காக உட்கார்றாரு. இன்னொரு அதே அறையிலேயே ஒரு ஓரமாக அம்மா உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அம்மாவுடைய தம்பி பொண்ணு ராது பக்கத்து அறையில் உட்காந்துருக்கு. இவங்க ஜபம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே யாரோ ஒரு சின்ன பேச்சு வந்தது. அது பேச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு விவாதமாக ஆயிட்டுருக்கு.
என்னன்னா அந்த நேரத்தில் உலகப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு 1918. உலகப்போர் பற்றி ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. கீழே இருக்கிற டிவோட்டிஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அது அப்படியாச்சு, அந்த நாடு இப்படி பண்ணிடுச்சு, இந்த ஆயுதத்தை வச்சு அதை இது பண்ணாங்கன்னு ஏராளமான விஷயங்களை பேசினாங்க. அது பெரிய ஒரு விவாதமாக சத்தமாக பேச ஆரம்பிச்சு. ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஒரு கூட்டம் 20 பேர் இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தால் அந்த இடத்துல யார் சொல்கிறத யார் கேட்குறாங்கங்கிற தெரியாமல் போயிடும். ஆனால் ஹியூமன் நேச்சர் அப்படி. ஹியூமன் நேச்சர் அப்படி. எப்போ வாய்ப்பு இருக்கோ தனக்கு தெரிஞ்சதை சொல்லிடணுங்கிற ஒரு எண்ணம். அது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே இது ஒரு நேச்சர். ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட அதை சொல்லுவாங்க. பஸ்ஸில் 2 பேர் வேறு யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இவரை பற்றி இவர் பார்த்து பேசவும் இல்லை. இப்போ 3rd பர்சன் என்ன வரும், அவங்க பேசல நடுவில் இவர் தன்னை புகுத்திக்கிறாரு. ஸோ இது ஹியூமன் நேச்சர். எப்படியாவது தன்னுடைய அபிப்பிராயம் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணும், தப்பில்லை. பட் சில நேரங்களில் அது ஒரு பிரச்சனை உருவாக்கிவிடும். நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அது நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நாமெல்லாம் போய் இது பண்ண வேண்டிய அவசியம். நம்மளை கேட்கும்போது சொன்னால் அது விஷயம் வேறு. ஸோ அந்த மாதிரி அந்த கும்பலில் நிறைய பேசும்போது ஒவ்வொருத்தரும் பேசுவார். அது ஒரு சத்தம் மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்போ இந்த சீடர் நினைக்கிறாரு, உட்காந்து ஜபம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. கீழே பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்குது. அவருக்கு வருத்தம் ஆகுது. என்ன இது, வேலூர் மடத்தில் இருக்கிற ஒரு சின்ன அமைதியான சூழ்நிலை கூட இங்கே இல்லையே. அதுவும் என் கண்ணு முன்னால் என்னுடைய குரு அன்னை சாரதை உட்காந்துருக்க, அவருடைய ப்ரெசன்ஸ்லேயே எனக்கு இப்படி மன ஒன்றி பண்ண முடியலையே, நான் எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அவருக்கு. அந்த இருப்பு கொள்ளலை. அது அந்த வேலூர் மட்டில் கிடைச்ச அமைதி இங்கே இல்லைங்கிறத அவர் மனசில் நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் பக்கத்து ரூமில் இருந்து அந்த ராது வந்து அம்மா கிட்ட போய், அம்மா ஜபம் பண்ணிகிட்ருக்கா. அம்மா, ஒரே போர், அது குண்டு போடுறாங்கன்னு ஏதோ விஷயம் சொல்கிறாங்க, நம்ம உடனே ஜெயராம்பாடி போயெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ராது தான் நமக்கு தெரியும், அவள் கொஞ்சம் புத்தி இது இல்லாதன்னு. அம்மா, இல்லைம்மா நீ போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. இவ திரும்ப போய் சொல்கிறான், அம்மா ஜெயராம்பாடி போயிடலவா அம்மா அப்பாங்க. அம்மா அப்புறம் அவன் பார்த்து சொல்கிறான், இந்த பாரு, நம்ம சொல்லிட்டு எல்லாம் நடந்துவிடுமே என்ன, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே உடனே நடந்துவிடுமே என்ன, கடவுள் நம்மளை எங்கே எப்படி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாரு. அந்த ரூமு இன்னொரு கோடியில் இருக்கிற அந்த சீடருக்கு இது தனக்கே சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என்னடா, இந்த வேலூர் மட்டத்தில் இருக்கிற அந்த அமைதி கொஞ்சம் கூட இங்கே இல்லையே, வேலூர் மட்டும் போயிடலாமான்னு அவர் நினைக்கும் போது அம்மாவுடைய இந்த பதில், அந்த ராது அந்த கேள்விக்கு அம்மாவுடைய இந்த பதில் இவனுக்கே சொல்ல மாதிரி ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அப்போவே அவர் சொல்லியிருக்குது, அம்மா எனக்காகவே சொன்ன மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணிவிட முடியுமா? நினச்சா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு நம்ம முடிவு பண்ணிவிட முடியுமா? இல்லை, பகவான் நம்மளை எங்கே வைக்கிறாரோ அந்த இடத்துல இருக்க கற்றுக்கணும். நம்ம முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் இந்த இடம் சரியாக ஒத்து வரலன்னா அதுக்கான ஒரு முயற்சி, சூழ்நிலை சரியில்லைன்னா அதுக்கான முயற்சி பண்ணல. உடைய பிடிவாதமாக நம்ம இருந்து நம்ம போகிறேன்னு சொன்னால் அது பாதிப்பை கொடுத்துடும் அப்படிங்கிறதுக்கு அம்மா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆஃபீஸ் வேணாலும் எது வேணாலும், ஒரு டீச்சர் ஆகட்டும், ஒரு உத்தியோகஸ்தராகட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் அது வேலை பண்ணணுன்னு அவங்களுக்கு இருப்பு கொள்ளாது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஓரளவு பழகின அந்த சூழ்நிலை அந்த இடத்துல விட்டு போகிறதுக்கே மனசு வராமல் சில பேருக்கு ஆகிடும்.
சில பேருக்கு புது இடம் அது எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோங்கிற அந்த ஒரு பயம். ஸோ ஆனாலும் சூழ்நிலை காரணமாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஊர்லேயே வேலை பண்ணணும்னு ஒவ்வொரு டீச்சரும் நினச்சிட்டா அந்த டீச்சர் இல்லாத ஊருக்கு யார் போவான்? டாக்டருங்களும் அப்படி. இப்போ ஆர்மியை போய் நீ தமிழ்நாட்டிலேருந்து நான் தமிழ்நாட்டில் ஆர்மியில் தான் இருப்பேன்னா முடியுமா? முடியாது. அது எங்கே தேவை இருக்கோ அங்கே போவோம், அனுப்பும்போது அது இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த கடவுளுடைய இதுக்கு விருப்பத்துக்கு விட்டுடணும். நம்ம முயற்சி பண்ணலாம் ஒழிய ஃபோர்ஸ்ஃபுல்லாக போனால் அது எதிர்வினை ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுக்காக அம்மா சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அப்புறம் இந்த சீடர் மறுநாள் அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அம்மா கிட்ட போய் ஒரு சொல்கிறார், அம்மா அப்போல்லாம் அந்த வெள்ளம் வந்திருக்கு, அந்த 1918 இன்னொரு இடத்துல வெள்ளம் வந்திருக்கு. இந்த சீடர் வெள்ள நிவாரண பணிக்கு போயிருக்கிறாரு. ஒரு 10-15 நாள் அங்கேருந்து சேவை பண்ணுறாரு. நிறைய மற்றவங்களுக்கு போயிருக்காங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சேவை பண்ணும்போது இவருக்கு மனசு அப்பப்போ ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா ஒரு பாணியில் இவர் வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. டெய்லி கோயிலுக்கு போகிறது, ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, மடத்திலே இருந்ததுனால அந்த ரொட்டீன் இருந்தது. இங்கே நிவாரணம் பண்ணி ரிலீஃப் இருக்குன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த மக்கள் எப்படி இருக்காங்களோ அவங்க மாதிரியாக தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. எப்போ நிவாரண பொருள் வரும், எப்போ சாப்பாடு வரும், எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எப்போ ஓய்வுக்கு போகிறோம், இதெல்லாம் நம்ம கையிலேயே கிடையாது. எப்போ கிடைக்குதோ அதை வச்சு பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிவாரணம் பண்ணி போகும்போது இவர் மனசு ஒரு சின்ன பிரம்மச்சாரியாக தான் இருந்திருக்காரு. ரொம்ப சஞ்சலமாகி மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அது இல்லாமல் கூட இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கும் சரியான ஆள் இல்லாமல் ஆயிடுச்சு. அது அம்மா கிட்ட சொல்கிறார், நம்ம இந்த மாதிரி மனம் கஷ்டமாக இருந்தது, நீங்களும் வேறு கிட்ட இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா, அது ஒரு நிவாரண பணின்னு போனால் அது அப்படி தான் இருக்கும். நீ எப்போதுமே குருதேவருடைய ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோ. உனக்கு எப்பப்பெல்லாம் மனசு ஒரு டிஸ்டர்ப் ஆகுதோ உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து பிரார்த்தனை பண்ணு. உன்னுடைய வேலையை தொடர்ந்து செய். அது ஒன்று தான் அப்போ சாத்தியம். அந்த இடத்துல போய் நம்ம மற்றபடி எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பாடம். இது இப்போ நிவாரணங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட்டு சில நிவாரணங்கள் எல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. சுனாமி வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிவாரணம் பண்ணுறது. சென்னையில் வெள்ளம் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கஷ்டம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேரணுங்கிறதே, பொருள் சேரணுங்கிறது அவ்வளோ கஷ்டம். கொரோனா டைமில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. வெளியில் அதை விட ஒரு நிவாரணம் வேறு ஒன்றுமே வேண்டாம். நாமளும் வெளியில் போக முடியாது, அவங்களும் வெளியில் வர முடியாது. இருந்தாலும் சேவை நடக்கணும். நிறைய பேர் நம்ம பக்தர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மடம் அந்த நேரத்தில் பல மாதங்கள் டெய்லி 1000 பேருக்கு இங்கே சமைச்சு கொண்டு போய் அந்தந்த கேம்பில் கொடுத்துட்டு வந்திருந்தோம். நம்ம மடமே பண்ணுது. சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்கு நிறைய பேர் நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்கள வரைக்கும் உணவு, உடை, அவங்க சானிட்டரி ஐட்டம் எல்லாமே கொடுத்து வீடு வீடாக போய் மடம் பண்ணிச்சு. அந்த கொரோனா டைமில் பல கோடி செலவு பண்ணி நிவாரணம் பண்ணியிருக்கு. அந்த விதத்தில் மடத்துக்கு ஈக்குவல் மடம் தான். வேறு சொல்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணது மடத்துடைய ஒரு அபாரமான ஒரு குருதேவர் சக்தி தான். ஸோ அந்த சூழ்நிலையில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த போகிற இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. நானே நிறைய இடங்களில் நான் போயிருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே நோயாகி படுத்திருப்பாங்க வீட்டில், இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்களில் போயிருந்தோம். அந்த டாக்டருங்களே கிட்ட போக பயப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உணவு தேவை, மருந்து தேவை. நம்ம முயற்சி பண்ணோம். இங்கேயும் நம்முடைய டிஸ்பென்சரி கூட கொரோனா டைமில் கூட 90% திறந்தே வச்சுருந்தோம். எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடும் போது கூட நம்ம திறந்தே வச்சுருந்தோம். சில டாக்டருங்கள், சில வாலண்டியர்ஸ் தைரியமாக வந்தாங்க. இந்த சேவையிலேயே உயிர் பண்ண போகட்டும்னு ஒரு தைரியத்தில் அவங்களும் வந்தாங்க, நாமளும் திறந்து வச்சுருந்தோம். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி இந்த நிவாரண பணிங்கிறது நம்ம கையில் இல்லை, எப்போ என்ன வருதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு துணையோ ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு
மனுஷாலும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகுமே, என்ன பண்ணும்போது அம்மா சொல்கிறாங்க, நீ குருதேவருடைய படத்தை எப்போதுமே வச்சுக்கோ. உனக்கு மனசு சஞ்சலமாகும்போது, ஒரு டவுன் ஆகும்போது நீ அதை பார்த்து ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆகும், பயப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் கேட்குறாரு, அம்மா நான் பல நேரங்களில் நான் ஓரளவு பிரார்த்தனை பண்ணும்போது குருதேவருடைய ஆன்சர் எனக்கு அவ்வளோ கிடைக்கலையே அப்படிங்கிறார். இது இன்னொரு நிகழ்ச்சியை கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரே ஆன்சர் அம்மா சொல்கிறாங்க. மறுநாள் ஒரு பெண்ணு வர்றாங்க. அந்த உத்போதனுக்கு அப்பப்போ அம்மாவை தரிசனம் பண்ணி போவாங்க. அந்த பெண்ணு அம்மா கிட்ட கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு தூரத்து உறவினர் ஒருத்தர், அவனும் அப்பப்போ அம்மாவை பார்க்க போவாங்க. அவள் கேட்குறான், அம்மா அந்த இன்னாருடைய வீட்டில் அந்த இருக்கிற அந்த ஒரு பக்தருக்கு எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, இந்த கஷ்டம்லாம் குருதேவர் பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு அம்மா பதில் சொல்கிறாங்க, அப்படி இல்லை, எல்லாம் பகவானுடைய விருப்பத்தால் தான் நடக்குது, அவரோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னா. அப்போ இந்த பெண்ணுக்கு சொல்கிறான், அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நடக்குதா, இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. பொண்ணு கேட்குறேன். இந்த பேஜ் நம்பர் 525 அன்பு மொழிகள் இருக்குது. அப்படியானால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர் அறிந்தே நடக்கின்றனவா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அம்மா சொல்கிறான், இல்லை உண்மைதான் அப்படிங்கிறாங்க. பின்ன ஏன் இதுக்கு ஒரு விடிவே இல்லையா, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு அந்த அம்மாவுக்கு மறுபடி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, தீர்வு இல்லாமல் இல்லை, ஆனால் இதனுடைய முன்வினை பயனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதுனால அதை கடந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்போவும் சமாதானம் ஆகலை மனசு. என்ன தெரியல, அது யார் மென்ஷன் பண்ணி இந்த அம்மா சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த குறிப்பிட்ட பொண்ணுக்கு, குறிப்பிட்ட ஒரு டிவோட்டிஸ்க்கு அவ்வளோ ஒரு அவங்க துன்பத்தில் அந்த ஃபேமிலி கஷ்டத்தை கடந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அம்மா சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் அந்த பூர்வ சம்ஸ்காரம் நமக்கு கண்ணில் படாது. இந்த ஒரு சூழ்நிலை அதனுடைய வினை பயனால் தான் வருது. கடவுள் நமக்கு நல்லது தீயது ரெண்டையும் நம்ம கண்ணு முன்னால் கொடுத்து இருக்கிறாரு. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதனுடைய பலன் தான் நமக்கு சேரும். அப்படின்னா நம்ம எத்தனையோ கஷ்டங்களை மக்கள் சந்திக்கிறத பார்க்குறோம். சிலருடைய கஷ்டங்கள் உடனே அதுக்கான ஒரு நிவாரணம் கிடைக்குது. சிலருடைய கஷ்டங்கள் ஜென்மமாக இருக்குது. சில குடும்பத்தில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையான்னு தான் இந்த பொண்ணு கேட்குறாங்க. அம்மாவை சொல்ல, தீர்வு இருக்குது. சாஸ்திரங்களில் எவ்வளவோ அதுக்கான ஒரு இதை சொல்லியிருக்க, அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கான பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்கிற பாரு, தீய செயல்களுக்கான பரிகாரங்கள் சாஸ்திரங்களில் எவ்வளவோ சொல்லப்பட்டுள்ளன. அம்மாவுடைய வார்த்தைகள், சாந்தி ஸ்வஸ்தியாயனம், யாகம், யக்னம், தானம், தவம் போன்ற பரிகாரங்களும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஒரு தீய செயலாக இருந்தாலும், தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுருந்தாலும், நாம் செஞ்சோமோ இல்லை முன்னோர்கள் குடும்பத்தில் யாரை செஞ்சுருந்தாலும் அதுக்கான பரிகாரங்களும் இருக்குங்கிறாங்க. நம்ம சில பேர் இந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லாமல் கூட இருப்பாங்க. ஆனால் அம்மாவுடைய குருதேவர் இதெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அம்மா இந்த 532 பக்கத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரங்களுக்கு. அப்போவும் அடுத்த கொஸ்டின் அந்த பெண் கேட்குது, அம்மா அப்படியா இருந்தாலும்
எல்லா விதத்துலேயும் அந்த பரிகாரங்களால் எந்த பலனும் கிடைச்சிருந்தா தெரியலையேங்கிறது அந்த பொண்ணு அதையும் சொல்கிறேன். அடுத்தது பரிகாரம் பண்ணும்போது கூட அதுக்கான பலன் கிடைச்சிடுன்னு எல்லாம் கிடைச்ச மாதிரி தெரியலையாங்கிறாங்க. அப்போவும் அம்மா கரெக்ட் பண்ணுறாங்க, இல்லைம்மா முறைப்படி செய்தால், அம்மாவுடைய பதில், சரியாக செய்தால் பரிகாரம் ஏற்படவே செய்யும். இருந்தாலும் அதுக்கான கால அவகாசம் வேணும் அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாருங்க, சரியாக செய்தால் பரிகாரம் ஏற்படவே செய்யும். செயல்கள் ஒவ்வொன்றும் பலன் அளிப்பதற்கு குறிப்பிட்ட காலம் அவகாசம் வேண்டும். சொல்லிட்டு, மாமரத்தில் பூ வருகிறது, மறுநாளே மாம்பழம் கிடைத்து விடுமா? அம்மாவுடைய பதில் பாருங்க. அந்த பூ இருந்து அது வர்றதுக்கான, அது நல்லதோ கெட்டதோ அதுக்கான கால அவகாசம் வேணுங்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நம்ம பார்க்குற நிறைய பேர் அவங்க கடவுள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த பாவ புண்ணியத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனுடைய பிடியிலிருந்து விலகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. தப்பில்லை, இது ரொம்ப ஒரு நல்ல இது. அந்த தர்மத்துக்காக ஒரு பயம், என்ன காட் ஃபியர் வந்திருக்கு. நம்ம நிறைய இடத்துல இந்த பேப்பரில் நியூஸ்லெல்லாம் பார்ப்போம், ஒவ்வொரு இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்கும்போதெல்லாம் பக்தர்கள் கோயில்களெல்லாம் போகிறாங்க. அந்தந்த இடங்களில் பரிகாரங்களெல்லாம் சொல்லப்பட்டு எங்கெங்கே எது சொல்லியிருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு போய் நல்ல நம்பிக்கையோடு பண்ணுறாங்க. மற்ற நாட்டில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்களோ, பிஸ்னஸில் ஆனஸ்ட்டாக இருந்திருக்காங்களோ, தொழிலில் நல்லா இருந்திருக்க தெரியல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எதுவானாலும் இந்த நாளில் இப்படி ஒரு பரிகாரம் பண்ண இதுக்கான ஒரு நிவாரணம் நிவர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கையோடு போகிறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அது ஒரே நாளில் ஆயிட முடியாது அம்மா சொல்கிறது. அதுக்காக ஒரு டைம் இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். இப்போ எஸ்பெஷலி சனி பகவான்னு சொன்னாலே எல்லோரும் பயப்படுவாங்க. என்ன சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு எதாவது இவனுக்கு ஏதோ சனி பிடிச்சிருக்கோ, இது படிச்சிருக்கோ, ஏதோன்னு சொல்லி யாராவது சொல்கிறத பேச்சுவாக்கில் நம்ம கேட்போம். ஏன்னா அவர் ஒரு தர்ம தேவர். ஏன்னா நீங்கள் உங்களெல்லாம் தெரியும், நீங்கள் நிறைய பேர் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் மாதிரி அருள் புரிபவர் இல்லை, அவர் மாதிரி பனிஷ் பண்ணுறவர் இல்லைங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சனி பயிற்சி வருதுன்னா ஏராளமான பக்தர்கள் அந்தந்த இடத்துல எந்தெந்த அந்த பரிகாரம் நடக்குதோ, எங்கெங்கே இது இருக்கோ அங்கெல்லாம் போவாங்க. தப்பு இல்லை. இது இந்த ஸ்டேஜுக்காவது வந்திருக்காங்களே, அது ஒரு பெரிய புண்ணியம். அது என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காமல் பார்க்கணும், அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான பாதையில் போகிறதுக்கு முயற்சி செய்யணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம். செகண்ட், இதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளை ஒரு நார்மல் தர்மத்திலிருந்து தவறி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குதுன்னா, நாம் முயற்சி பண்ணுறோம், நல்ல இதில் தான் பண்ணணும், இருந்தாலும் விதி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அம்மா சொல்லுவாங்க, முன்னோர்கள் செய்த நல்விலை தீவினுடைய தாக்கம் இருக்குங்கிறாங்க. இது கண்டிப்பாக நிறைய இடத்துல நம்ம பார்த்தா நல்ல ஒரு ஜோஷியரோ இது இப்போ சாஸ்திரத்தை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் எல்லாமே நல்லா தான் முயற்சி பண்ணுறாங்க, எல்லா விதத்துலேயும் நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு தப்போ பண்ண மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, எல்லா விதத்துலேயும் இறைபக்தியோடு நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டம் சூழ்நிலை, குழந்தை பிறக்காமையே இருக்கும், இல்லைன்னு குழந்தை பிறந்தது ஊனமாகவே பிறந்துக்கிட்டு இருக்கும். நாமளே பார்த்துருக்கோம் நிறைய. இருந்தாலும் குழந்தை பிறந்து இறந்து போயிடுது, தொடர்ந்து நடக்கும். ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அது தொடர்ந்து வரும். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இருந்தாலும் கையில் ஒரு காசு தங்கிறதில்லை. குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடுது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. சில பேர் நல்லதுக்காகான்னு கல்யாணம் பண்ணால் ஒரு நாள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும். இருந்தாலும் 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க, நல்லா இருக்கணும், நல்லதாகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வர மாட்டேங்குது. நல்லா ஆராய்ச்சி பார்த்து முறைப்படி நல்லா தெரிஞ்சவங்களை பார்த்தா அந்த முன்னோர்கள் பண்ண பாவங்கள் எத்தனையோ தோஷங்கள் இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா? அந்த தோஷத்தால் நீ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பரிகாரம் என்னன்னா அது சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம நம்பணும்.
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு துன்பம் வரும்போது அது ஏதோ ஒரு தான் செய்த பாவமோ இல்லை யார் முன்னோர்கள் செய்த பாவமோ அதனுடைய தாக்கம் அந்த குடும்பத்தில் அவ்வளோ இருக்கும். எக்ஸ்டர்னலில் பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்ம இந்த பொண்ணு அந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்கே, குருதேவர் அதை பார்க்கறது இல்லையா? அப்படி அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் அவருக்கு அவருடைய இது இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லும்போது இது அறிஞ்சே அவருக்கு தெரிஞ்சே இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் நடக்குதுன்னா அதனுடைய தாக்கம் அப்படி. ஆகவே நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளுடைய செய்கிற செயல்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாக நல்லா பண்ணணுங்கிறதுக்கு இதில் ஒரு எடுத்துக்காட்டு. பரிகாரம் பண்ணிவிட்டு அதோடு அது முடிஞ்சு விடுமான்னா அந்த ஒரு வினை முடிஞ்சு விடும். இருந்தாலும் திரும்பி நம்ம அந்த ஒரு வினையை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அது எச்சரிக்கையாக இருக்கணும். எவ்வளோ தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறாங்க. அது பகவானுக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறதுலே பெரிய ஒரு இதான தோஷம் பிரம்ம ஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மனுடைய படைப்பில் இருக்கிறத நம்ம வதம் பண்ணுறதோ இல்லை பசுவதையோ இல்லை பிராமணனோ இல்லை சாதுவதையோ இந்த மாதிரி அவமானப்படுத்துறதோ கோயிலில் மோசம் பண்ணுறதோ இதெல்லாம் அந்த பிரம்மஹத்தி தோஷத்துடைய இது சேர்ந்தது. இப்படி பண்ணால் அதுக்கு தீர்வு ரொம்ப இதாக இருக்கும். அதிலிருந்து தப்பிக்கணுன்னா அந்த ஒரு கட்டத்தை தாண்டி தான் போகணும். நம்ம கண்ணுக்கு இவங்க எல்லாம் பிறக்கும் போதுலேருந்து நல்லா தான் இருந்தாங்க, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த பூர்வ இதிலேருந்து எப்படி வந்திருக்குது யாருக்கும் நமக்கு தெரியாது. அது ஒன்லி அந்த பெரியோர்களுக்கு தான் தெரியும். அதுக்கான இதுதான் சாஸ்திரங்கள். இப்போ ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு நிவாரணம் எப்படி அதுக்கு பரிகாரம் என்னங்கிறது எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது முறைப்படி செய்தால் கண்டிப்பாக பலன் வரும். ஆனால் அது பலன் வர்றதுக்கும் அதுக்கான ஒரு டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. எத்தனையோ பேர் நமக்கு தெரியாமல் இருக்கல. இந்த நுண்ணுடலில் இந்த அம்மாவுடைய இந்த அன்பு மொழிகளை முதல்ல ஒரு வாட்டி நம்ம பார்த்துருந்தோம். சுவாமி அரூபானந்தர் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருந்தோம். அவர் கயாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி போகும்போது அவர் ஒரு கனவு காண்றாரு. காசியில் அம்மா கூட இருப்பார். அப்போது நாளைக்கு கயா போகிறதா இருக்குது. இன்றைக்கி ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கயாவில் இவர் போய் பிண்ட தர்ப்பணம் பண்ணுற மாதிரியும் அவங்களோட முன்னோர்கள்லாம் அதை வாங்கி அதை அருந்தி இவனை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு விமோசனை கிடைத்த மாதிரியும் இவர் ஒரு கனவு கண்டாங்க. அந்த விமோசனை கொடுக்கறது அம்மா தான் கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு ஒரு கனவு, அது அம்மா கிட்ட போய் மறுநாள் கேட்குறார். அவனுக்கு கனவு இப்படி, இந்த அம்மா ஒரு கலசத்தை அமிர்த கலசம் மாதிரி வச்சுருப்பாங்க. இவன் தர்ப்பணம் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் அம்மா கிட்ட வர்றாங்க. அம்மா அந்த கலசிலேருந்து தண்ணி தெளிப்பாங்க. அந்த அரூபானந்தர் அவரோட முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக வேறு உடல் எடுத்துக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஒரு 10-20 பேருக்கு இது நடக்குது. அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு மேலே முடியலப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னொருத்தர் ஓடி வர்றாரு. அந்த மறைந்த ஆவிகள் ஓடி வர்றாரு. அம்மா சொல்கிறாங்க, என்னால் இதுக்கு மேலே முடியாது, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அது ரொம்ப கெஞ்சுது. அந்த ஜீவன் கெஞ்சுது. அம்மாவுக்கு மனசு தாங்காமல் அது பண்ணிவிட்டு அதோட அம்மா எந்திரிச்சிட்டு வந்துடுவாங்க. இவன் மறுநாள் காலையில் அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி கனவு வந்திருக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கு நீ மோட்சம் கொடுத்தது இப்படி கனவு வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்காமன்னு. அம்மா ஒன்றும் பேசலை. சரி நீ போய் நீ பண்ணுற பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புகிறாங்க. மறுநாள் இவர் போய் அந்த பூஜை பண்ணுறாரு. இவர் கண்ணை மூடும்போது அந்த முன்னோர்கள் எல்லாம் கண்ணில் தோன்றுறாங்க. யாரெல்லாம் முக்தி கிடைச்சிது. அஃப்கோர்ஸ் இவர் அம்மாவுடைய அருளால் எல்லாருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஜென்மத்தில் இருந்த எல்லாருக்குமே ஒரு விமோசனம் கிடைச்சிடுச்சு. புண்ணியம் பண்ணவங்க அம்மா கையாலேயே இது தெளித்து பண்ணியிருக்கு. அது கனவாக இருந்தாலும் அம்மா அதெல்லாம் உண்மைதான் அப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பாக்கி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி எத்தனை உயிர்கள்
அதுக்கு விடுதலை கிடைக்காம எத்தனை உயிர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எண்ணற்ற உயிர்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம எத்தனையோ பேர் நம்ம கயாவுக்கு போகிறாங்க, காசியில் பிண்டை போடுறாங்க, ராமேஸ்வரத்தில் போடுறாங்க, நிறைய பண்ணுறோம். எத்தனை பேர் பண்ணாமல் இருக்காங்க, அதை பற்றி கேர் பண்ணாமையே இருக்கிறவங்க எத்தனை பேர். இந்த பூஜை பண்ணணும், இந்த பிண்டை கொடுக்கணும், முன்னோருக்கு தர்ப்பணம் பண்ணணும், மாதம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ காட்சிக்கு போய் பண்ணுறேன்று எப்போவாவது பண்ணுறவங்கன்னா, இது எல்லாத்த பற்றி கவலைப்படாமையே இருக்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன விடுது? இவங்க ஏதாவது போடுற வரைக்கும் தான் அந்த இவங்களோட முன்னோர்கள் யாருக்கெல்லாம் அந்த ஒரு தடங்கல் இருக்கோ அது நிவாரணம் ஆகணும்னு இந்த ஜென்மத்தில் இருக்கிறவங்க போட்டாகணும். இல்லைன்னா இவரும் நாளைக்கு அந்த கூட்டத்தில் போய் சேருவார். அடுத்த இவனுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யார் வந்து போட்டால் தான் இவருக்கும் சேர்த்து அங்கே ஒரு விடுதலைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த வினைப்பயனுடைய தாக்கம் எவ்வளோ பாருங்க. நம்ம ரொம்ப அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது எனக்கு கஷ்டம் வந்துடுச்சின்னு சொல்லி கடவுள் மேலே வெறுப்போம் இல்லை ஒரு தீய வழியில் போகிறதும் அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். கடவுளை வேண்டி என்ன பிரயோஜனம், எனக்கு எடுத்ததெல்லாம் ஃபெயிலியர், எனக்கு வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் இது இல்லை அப்படின்னு நிறைய பேர் தவறான வழியிலையும் போயிடுறாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. அது மறுபடியும் தவறை ஆட் பண்ணிட்டே தான் போகும். பொறுத்திருந்து சரி இந்த சூழ்நிலையும் மாறணும், பகவானே எனக்கு அருள் கொடியன்னு சொல்லி நம்ம அப்படி வேண்டும்போது தான் அதுக்குன்னு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். என்ன முடியுமோ அது. இது தெரியாமல் இருக்கிற மக்களை பார்க்கும்போது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. ஆகவே இந்த தார்மீக இதில் வரும்போது தெரிஞ்சவங்க எவ்வளோ முடியுமோ நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். அதை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது தான் மற்றவங்களும் கற்றுப்பாங்கங்கிறது அம்மா சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் இந்த பொண்ணு கேட்ட இந்த எல்லா கேள்விக்கு அம்மா பதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பொண்ணுடைய சந்தேகத்துக்கு அம்மா ஆன்சர் பண்ணுறாங்க. ஏன் இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த குருதேவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது அவரோட வினை பயனால் தான் நடக்குது அப்படிங்கிறாரு. அடுத்தது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தீர்வு இருக்குது, அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ எதுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஜபம் பண்ணணும், தானம் பண்ணணும், யக்னம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறாங்க சாஸ்திரங்களில்? இதன் மூலயமா அந்த பாவங்கள் குறையுங்கிறதுக்காக தான். ஆனால் எவ்வளோ செல்ஃபிஷாக மக்கள் மாறி போகிறவங்க பார்க்கும்போது அது எப்படி நம்ம அதிலிருந்து நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்போ 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கும்போது 100 ரூபா தானம் பண்ண காலமும் இருந்தது. அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ 1 லட்சம் செல்லும்போது ஒரு 100 ரூபா, 1 லட்சத்தில் 1000 ரூபா கிடையாது, ஒரு 100 ரூபா கூட ஏழைகளுக்கு பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தோணுது? அப்படி பண்ணியிருந்தால் இந்த நாட்டில் இவ்வளோ ஏழ்மை, இவ்வளோ அறியாமல் இருக்குமே என்ன? பண்ணலையே, மனசு வரலையே. அப்பா 2000 ரூபா 3000 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார், இன்றைக்கி பிள்ளை 2 லட்சம் 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார். இவங்களுடைய பிளான் இப்படி தான் போகுதோ ஒழிய, இந்த மாதிரி வீடு, ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு, ஒரு வண்டி இருந்தால் இன்னொரு வண்டி, இந்த வாட்டி இந்த நாட்டுக்கு போனால் அடுத்த வாட்டி அந்த நாட்டுக்கு போகணும், இப்படி தான் பிளான் போகுதோ ஒழிய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும், அதுவும் நம்முடைய கடமைன்னு எத்தனை பேர் உணர்றாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. பட்டு கோடியில் 1 100ல் 1ங்கிற மாதிரி இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அது நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை நம்ம பயன்படுத்தாம பண்ணும்போது அதனுடைய தாக்கத்தை நாம் தான் அனுபவிக்க ஆகணும். இன்றைய டேட்டுக்கு கூட பார்த்தா இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 3.5 கோடி அநாத குழந்தைங்கள் இருக்காங்க. மொத்தம் 146 கோடின்னு சொல்லி லேட்டஸ்ட்டு வருது. 3.5 கோடி அநாத குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் குழந்தைங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மற்றவங்க எல்லாம் தெருவில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை என்ன இருக்குது, வளர்ந்துட்டுருக்கு. இந்தியா வளர்ந்துட்டுருக்கு ஒரு விதத்தில், சந்தேகம் இருந்தாலும் கிராம லெவலில் ஓவரால் பார்க்கும்போது இத்தனை கோடி மக்கள்
குழந்தைங்க அனாதியாக கைவிடப்பட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணாதான், அதுதான் யாக யக்ன தானம் தவம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. கீதையிலையும் அதே தான் சொல்லியிருக்கேன், யக்ஞதானம் தவம் பாப்பநாசி மனிஷனான்னு சொல்லி. இது ஏன் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சாஸ்திரங்களை கூறுது, பெரியவர்களை கூறுறோன்னா, இது சின்ன விஷயமா நம்ம நினச்சாலும் இது பெரிய ஒரு நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து, ஒரு பெரிய ஒரு கஷ்டத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுங்கிறாங்க. கீதையில் சொல்லியிருக்கு, சின்ன ஒரு தர்மம் பண்ணாலும் அது பெரிய ஒரு கஷ்ட ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுதுன்னு கீதையில் சொல்லியிருக்காங்க, பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுவே ஒரு பரிகாரம். நம்ம கோயிலுக்கு போய் பண்ணுற பரிகாரம் அது ஒன்று. ஆனால் நம்ம லெவலில் அன்றாட ஏதாவது பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், வருஷத்தில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நம்ம ஏதாவது பண்ணலாம். எங்கே ஒரு நல்ல காரியம் நடக்குதோ அங்கே நம்ம இது பண்ணலாம். இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யக்ஞத்தில் நம்ம கலந்துக்கிறோம். அங்கே வர்ற அந்த சுபிட்சம் எல்லாம் நமக்கும் வந்து சேரும். ஒரு நல்ல கோயில் கட்டுறாங்க, அதில் அன்னதானம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்முடைய பங்களிப்பு இருந்தால் அங்கே வர்ற அந்த ஒரு பிளஸ்ஸிங் வந்து நமக்கு வரும், நம்ம சந்ததிக்கு வரும். இது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தையும் அது குறைச்சிடும். ஆகவே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. நாம் பாப்ப பண்ணல, முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு நான் ஏன் பண்ணணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்படி கிடையாது. நீ அந்த இதில் வந்திருக்கேன், உன்னுடைய கடமை இது. அப்பா ஆண்ட சேத்துவத்தை சொத்துக்கு மட்டும்தான் நீ உரிமைன்னு சொல்ல முடியாது, அவருடைய கடனுக்கு நீ தான் பொறுப்புங்கிறத நம்ம உணரணும். இதெல்லாம் வரும்போது அந்த சூழ்நிலையே கண்டிப்பாக மாறும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், அமைதியோ கண்டிப்பாக ஓங்கும். இதுக்கு அம்மா எல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கு விட அம்மா கடைசியாக அதில் சொல்கிறாங்க, அந்த சீடருக்கு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லது கெட்டது என்று எல்லா செயல்களின் பிடியிலிருந்து விடுபட விரும்புவானால் பகவானின் திருநாமத்தை ஜபம் செய், பூஜை செய், பாராயணம் செய். நம்ம எல்லாத்துக்கும் கூட இன்னும் சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. இது எல்லாத்துலேயும் இந்த நல்லது கட்டிருந்து விடுபட்டு எல்லாமே நம்ம ஒரு விடுதலை வேணும்னா பகவானுடைய திருநாமத்தை ஜபம் செய், பூஜை செய், பாராயணம் செய். அடுத்தது சொல்லுங்க, நல்லது கெட்டது பற்றி எப்போதும் ஆராய்ச்சி செய். நல்ல கர்மங்களால் தீய கர்மங்களை அடக்கி வைக்கலாம். அம்மாவுடைய வார்த்தை, பேஜ் நம்பர் 532, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நல்ல கர்மங்களால் தீய கர்மங்களை அடக்கி வைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. பாருங்க, அழிக்குவதுக்கு அது அது கொஞ்சமாவது அந்த தாக்கம் இருக்கும். அம்மா சொல்கிறாங்க இல்லையா, பெரிய ஒரு வெட்டுக்காயம் ஏற்படணுங்கிற ஒரு சூழ்நிலை உன்னுடைய டிஸ்டைன் டு ஹேவ் இது அப்படி இருந்தாலும் கொஞ்சம் முள் குத்தி கொஞ்சமாவது ரத்தம் வெளியில் வந்தாவது அது தீந்து போகும். ஆனால் அந்த முள் குத்தந்தான் செய்யும், நீ அதுக்கு தயாராக இருக்கணும். அது அழிக்க முடியாது, அது இல்லாமல் பண்ண முடியாது. பகவானின் திருநாமம் மட்டுமே நல்ல தீய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து மனத்தை தூய்மைப்படுத்துகிறது. மனம் தூய்மை பெறும்போது உள்ளிருக்கும் சத்திய பொருளை அடையலாம், அமைதியை அடையலாம்ங்கிற நம்முடைய வார்த்தை பாருங்க, எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கான். பாரு, இது எல்லாத்துலேருந்து விடுபடணும் தான் பகவான் நாம் அந்த எதுக்கு ஜப யக்னம் எல்லா யக்னத்திலையும் நான் ஜப யக்னமே எனக்கு சிறந்ததுன்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். இது நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்மளால் போய் ஒரு யாக யக்னமாக பண்ணிவிட முடியாது. ஒரு ஓம குண்டை போட்டு ஒரு சண்டி ஹோமமோ ஏதோ ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு இதுக்கு செலவாகும் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாம் நிறைய பேர் சாதாரண மக்கள் முடியாமல் இருந்தாலும் யக்னம் பண்ணுற இடத்துல நம்முடைய காணிக்கை கொஞ்சமாவது இருந்தால் அது நல்லது. இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் நல்ல ஒரு இணக்கம், நல்ல இடத்துல போய் ஒரு சத்சங்கம் பண்ணுறது அது ஒரு யக்னம். வீட்டிலேயே விடாமல் இறைநாமத்தை ஜபம் செய்ய பயிர்க்கிட்டு அதுவே மிகப்பெரிய யக்னம்னு தான் அம்மா கூறியிருக்காங்க. கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் வந்து நமக்கு அதன் பலன் தந்தே குருதேவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்தர் வந்து அவருடைய
கர்ம வினைப்படி அவருடைய 6 ஜென்மத்தில் குருடனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அமுதமொழியிலே 2 இடத்துல இது வருது. அவனுடைய குருடனாக 6 ஜென்மத்தில் அவன் தான் பண்ண வினைக்கு கண் இல்லாமல் பார்வை இல்லாமல் அவன் 6 ஜென்மம் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவன் அந்த முதல் ஜென்மத்தில் யாரோ சொல்ல கேட்டு கங்கையில் போய் நீராடி இறைவனுடைய பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கண்ணு அந்த ஜென்மத்தில் கண்ணு திரும்ப கெடுக்கலை. ஆனால் ஃப்யூச்சர் 5 ஜென்மத்தினுடைய அந்த ஜென்மம் இல்லாமல் போயிடுச்சு. ஃப்யூச்சர் பர்த்தை இல்லாமல் வினை பயனால் அந்த மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறது அழிஞ்சு போச்சு. இந்த 1 ஜென்மத்தில் அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். குருதேவர் சொல்கிறார், அந்த மாதிரி அந்த புண்ணிய காரியம் யாக யக்னம் ஜப யக்னம் இதெல்லாம் பண்ணும்போது அது முழுசாக இது இல்லைனாலும் அந்த எதிர்காலத்தில் வர்ற அந்த இதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி தீங்கெல்லாம் நீக்க வல்லது. நம்மகிட்ட அந்த சக்தியை பகவான் குருதேவருடைய அருளால் நம்ம அனைவருக்கும் அந்த ஒரு பக்தியும் ஒரு ஸ்ரத்தையும் கிடைச்சி நம்மால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்து நமக்கு தெரியாமல் பண்ண பாவவினைகளையும் போக்கி, முன்னோர்கள் செய்திருந்த பாவங்கள் இருந்தால் அதையும் போக்கி, நமது வாழ்க்கையில் ஒரு அமைதி நிம்மதியை தந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் சிறந்து திரும்ப ஒரு பாதத்தை எப்பொழுதும் நினைக்கும் ஒரு பாக்கியத்தை தருமாறு அந்த தெய்வ திருமூரிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.